கிட்டத்தட்ட சாகாவரம் தரும் கிழங்கு என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புத கிழங்கு நமக்கெல்லாம் தெரிந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு, சீனிக்கிழங்கு என்றெல்லாம் வழங்கப்படும் விலை மலிவான கிழங்குதான். மருத்துவர்கள் பொதுவாக அந்தந்த பகுதியில் அந்தந்த பருவத்துக்கேற்ப விளையும் காய்கனி பழங்களை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் நோயின்றி வாழலாம் என்கிறார்கள். அந்த வகையில் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் அதிகமாக விளையும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அமுதுக்கு ஒப்பானது. இதனை நீரிழிவு குறைபாடு உள்ளவர்களும் குடல் புண் உள்ளவர்களும் சாப்பிட்டு நலம் பெறலாம் என்பது சிறப்பம்சம். அத்துடன் உடல் சுறுசுறுப்பாக இருக்கவும் அவித்தோ பச்சையாகவோ சாப்பிடலாம். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி சாகாவரம் தரும் என்பதுதானே அனைவரின் கேள்வி. தற்போது அநேகம் பேர் வீட்டை விட உணவகங்களேயே அதிக வேளை சாப்பிடுகிறோம். இந்த உணவுகள் சுகாதாரமானவையோ ஆரோக்கியமானவையோ கலப்படமானவையோ என்பது தெரியாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சாப்பிட்டு முடிந்த பின்பு அந்த உணவுகள் செரிமானமாகி உடலுக்குள் தெம்பை தந்த பிறகு உடலில் தேங்கும் கழிவுகள் நஞ்சாக மாறுகின்றன. அந்த கழிவுகள் நம் உடம்பில் உள்ள கொழுப்புகள், புரதங்கள் மற்றும் DNA-வை எதிர்மறையாக மாற்றி பல நோய்கள் நம் உடம்பில் உருவாக வழிவகுக்கின்றன.